கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், தேவன் காண்கிறது போல நீ காண்கின்றாயா? சகரியா 4வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். சகரியா 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவை ஒரு தூதன் தட்டி எழுப்பி அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ காண்கிறது என்ன என்றார். பக்கத்தில் கொஞ்சம் தட்டி கேளுங்க, நீங்க காண்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கேள்விதான் அந்த கேள்வி, வாட் டு யூ see? நீ காண்கிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கும்படியாய் விரும்புகிறார். ஆகவே தரிசனமில்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்கு தரிசனங்கள் தேவை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்களுடைய வலது கரத்தை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ளுவீராக, நான் தரிசனங்களை பார்க்க எனக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே தூதனை அனுப்பி என்னை தட்டி எழுப்பி என் கண்களை திறந்து என்னுடைய வாழ்விற்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிசினஸுக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய மகத்தான திட்டங்களை அறிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமான கண்களை திறந்து தருவீராக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில், உங்க பிசினஸுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்விற்கு தரிசனங்கள் தேவை. ஆண்டவரிடத்துல கேட்டா தருவார். ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் இல்லை? தூங்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தூதன் தட்டி எழுப்புறார். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. நீங்க மட்டும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் தாருன்னு கேட்டீங்கன்னா, தூதன் உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு தரிசனங்களை தர வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அநேக தரிசனங்களை தந்தபடியால் தான் இந்த ஊழியம் இன்றைக்கு இவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரிசனத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்களை, தரிசனங்களை, வெளிப்பாடுகளை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சொப்பனங்கள் வரும் என்று சொன்னால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய வாழ்விலே நாம் முன்னுக்கு செல்ல கர்த்தர் கிருபை தருவார். சகரியா இங்கே சகரியான் புத்தகத்தில் 8 தரிசனங்களை பார்க்கிறார். இந்த 8 தரிசனங்களும் தேவ ராஜ்யத்தை பற்றிய தரிசனங்கள். தேவன் எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தை மீண்டும் கட்டுகிறார், மீண்டும் ஆலயத்தை கட்டுகிறார், மீண்டும் வாழ்க்கைகளை கட்டுகிறார், மீண்டும் குடும்பங்களை கட்டுகிறார் என்கிற தரிசனத்தை அவன் பார்க்கிறான். சாத்தானுடைய வேலை இடிக்கிற வேலை, தேவனுடைய வேலை திரும்ப கட்டுகிற வேலை. ஹல்லேலூயா. நீ இழந்தவைகளை உடைய வாழ்வில் சத்துரு திருடின ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். 3 காரியங்கள் உடைய வாழ்க்கையில மிக அவசியமானது. சகரியாவை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ காண்கிறது என்ன? பக்கத்தில் பார்த்துவங்க 3 முக்கிய காரியங்கள் வேணும். அதுதான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. நீ என்னத்தை பார்க்கிறாய், நீ என்னத்தை சிந்திக்கிறாய், நீ என்னத்தை பேசுகிறாய். சொல்லுங்க. பார்க்கிறாய், நீ என்னத்தை சிந்திக்கிறாய், நீ என்னத்தை பேசுகிறாய். இந்த 3ம் உங்களுடைய டெஸ்டினியை, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது.
ஆகவே தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வேதத்தில் வாசித்தீங்கன்னா தீர்க்கதரிசியில் பார்த்து கேட்பார், நீ என்ன பார்க்கிறாய்? நீ என்ன பார்க்கிறாய்னா இயற்கையா நான் பார்க்கக்கூடிய காரியங்கள் அல்ல, இந்த மாமிச கண்களால் நான் பார்ப்பதல்ல, என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை பார்ப்பதுதான் தரிசன கண்கள். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த தரிசன கண்களை தருவீராக. ஹல்லேலூயா. இயற்கையான காரியங்கள் அல்ல. 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப பார்க்கக்கூடிய நம்முடைய மாம்ச கண்களால பார்க்கறதெல்லாம் காணாம போயிடும். அது அநித்தியமான, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறவைகள் தான் என்னுடைய நித்தியத்திற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள். மோசேயை தேவன் அழைத்த பொழுது அவன் அநித்தியமான சந்தோஷத்திற்காக பார்வோனுடைய அரண்மனை தேடவில்லை, நித்தியமான சந்தோஷத்திற்காக அந்த பரம தேசத்தை அவன் தேடி ஓடி போனான். அதுதான் அந்த ஆவிக்குரிய கண்களின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. டெம்பரல் திங்ஸ், அநித்தியமான காரியங்களை நாம் பார்த்து அது கிடைக்குமான்னு ஓடுவதை விட நித்தியமான காரியங்களுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்கிற காரியம்தான் உங்கள் உள்ளான மனதிற்குள் செல்லும். நீங்கள் அந்த ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பவை உங்களுடைய சிந்தனையாய் மாறும், அது உங்களுடைய யோசனையாய் மாறும். பக்கத்தில் பார்த்துக்கலாம், நீ என்னத்தை யோசிக்கிறீங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம். இன்னைக்கு எப்படி எங்கே போகலான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம். என்னத்தை யோசிக்கிறீங்க, அதான் மிக முக்கியம். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால். உங்கள் உள்ளம் எதில் நிறைந்திருக்கிறது? உங்கள் வாயை திறந்தால் அவருடைய வார்த்தையிலிருந்து உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் 2 டெலிவிஷன் ஸ்டேஷன் இருக்கிறது. ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷனை திறப்பினீங்கன்னா அது உங்களை பார்த்து பேசும், ஆண்டவன் நல்லவர், ஆண்டவன் உனக்காக மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார், உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது, உனக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவான்னு சொல்லி. இன்னொரு டெலிவிஷன் ஸ்டேஷனை டியூன் பண்ணிங்கன்னா அந்த டெலிவிஷன் சொல்லும், நீ உருப்படாதவன், நீ சீக்கிரம் செத்து போயிடுவ, உனக்கு என்னமோ கஷ்டம் நடக்குது, உன்னோட கண்ணு துடிக்குது, பூனை குறுக்கா போயிடுச்சு, உனக்கு ஆபத்து வரப்போகுது, உனக்கு பிரச்சனை வரப்போகுது. இப்போ நீங்கள் எந்த டெலிவிஷன் ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணுறீங்கிறது மிக முக்கியம். பரலோகத்திலிருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஹெவன்லி ஸ்டேஷனுக்கு உங்கள் டெலிவிஷனை திருப்புறீங்களா? அல்லாவிட்டால் நரகத்திலிருந்து வருகிற சாத்தானின் பொய்க்கு நேராக உங்கள் டெலிவிஷன் ஸ்டேஷனை திருப்புறீங்களான்னு அர்த்தம். சாத்தானுடைய டெலிவிஷன் ஸ்டேஷனுக்கு நேராக என்னுடைய டெலிவிஷனை திருப்புறேன்னு சொல்கிறாங்களா? கை உயர்த்தி சப்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏமேன். ஆமாம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய டெலிவிஷன் ஸ்டேஷனை திருப்பி ஆண்டவர் என்னோடு பேச என் கண்களை திறக்கிறேன், என் இருதயத்தை திறக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீ என் வழியில் நடக்கிறபடினால உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு நான் முன்னே போகிறேன், உனக்கு நான் முன்னே போய் கோணலானதை செவையாக்குவேன், உனக்காக அற்புதங்களை செய்வேன், உனக்கு என் தூதர்களை அனுப்பியிருக்கிறேன், நீ என்னை விசுவாசித்தால் பெரிய காரியங்களை காண்பாய். ஆகவே என்னுடைய இருதயத்தை தெய்வீக சிந்தனைகளால் நிரப்புகிறேன், தெய்வீக வசனத்தினால நிரப்புகிறேன். அப்படி நிரப்பும் பொழுது உள்ளத்தில் விசுவாசம் மேலே எழும்பக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கிறது. நான் நிச்சயமாய் உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு முன்னாடி செல்லுகிறார், எனக்கு அற்புதத்தை செய்கிறார்னு சொல்லி பிறகு அடுத்தபடியாக நான் பேசுகிறேன். என்ன இருதயத்தின் நினைவோ அதைத்தான் பேசுகிறேன். உள்ளத்தில் பயம் இருந்தால் பயத்தை பேசுவாய், சந்தேகத்தை பேசுவாய். உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவாய், அற்புதத்தை பேசுவாய், தேவனுடைய வல்லமை பேசுவாய். ஆகவே தான் நம்முடைய வாயில
விசுவாச வாட்டில் வர வேண்டும். அவை கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட சகரியா பார்த்து அந்த தரிசனம், சகரியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சகரியாவே நீ காண்கிறது என்ன என்று சொல்லி. அவன் இயற்கையாக சொல்லியிருந்தானா அவன் சொல்லியிருந்திருக்கலாம், ஆண்டவரே நான் பிரச்சனையை பார்க்குறேன், ஆலயத்தை கட்ட முடியாதபடி தடையை பார்க்குறேன், எதிர்ப்பை பார்க்குறேன்னு சொல்லி அநேக நெகட்டிவ் எதிர்மறையான காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் சகரியாவின் கண்களை, ஆவியின் கண்களை திறந்தபடினால் அவன் சொல்லுகிறான், நான் ஒரு அழகான பொன்னினால் செய்யப்பட்ட பொன்மயமான ஒரு குத்து விளக்கை பார்க்குறேன். அந்த குத்து விளக்குக்கு 7 பிரான்ச்சஸ் இருக்கிறது. அந்த 7 கிளைகளும் ஒவ்வொரு கிளையிலும் 7 லைட் தொங்குகிறது. 49 விளக்குகள் மிக அழகாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இருளின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, துன்பத்தின் நடுவில் அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது பெரிய பர்வதம் அந்த குத்து விளக்கு எதிராக வருகிறது, காற்று வீசுகிறது. அப்போதான் அவனுக்கு 4 தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் தருகிறார். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு 4 தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருகிறார். நல்லா அதை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the 4 prophetical words. முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தை சகரியாவுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை அசைத்து சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு தேவன் தந்த தரிசனங்கள், எனக்கு தேவன் தந்த சொப்பனங்கள் என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, என்னுடைய சத்துவத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலே அது ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த தரிசனங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நடக்கும். கர்த்தர் உனக்கு தந்த சொப்பனங்கள், கர்த்தர் உனக்கு தந்த திட்டங்கள் உன்னுடைய முயற்சியினால் அல்ல, தேவனே அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. கையை அசைத்து சொல்லுங்க, என் கர்த்தர் எல் ஷடாய், அவர் அற்புதமானவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்தன் அல்ல, அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்க தலை மேல கை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் அவர் எனக்கு தந்த சொப்பனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுக்கு நான் தீர்க்கமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு தந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன சொப்பனம் பொய்த்து போகாது. சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறபடினாலே சொப்பனத்தை தந்த அதே தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமம் எல் ஷடாய். அவருக்கு 1000 வழிகள் இருக்குது உங்க சொப்பனத்தை நிறைவேற்ற. உனக்கு தெரியாது, ஆனால் கடலின் ஆழத்தில் கூட அவருக்கு வழி இருக்கிறது, வனாந்தரத்தில் கூட அவருக்கு வழி இருக்கிறது. அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அவர் உன்னுடைய வாழ்வில் ஒன்றும் குறையப்படாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், தரிசனம் வரும் முன்னே பணம் வரும் பின்னே. எல்லாம் சொல்லுங்க. சில சமயத்தை நாம் கேட்குறோம், ஆண்டவரே பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி. என்னுடைய 50 ஆண்டுகால ஊழியத்தில் நான் கண்டுபிடித்த தேவனுடைய ரகசியம் என்னன்னா, முதல்ல தரிசனத்தை தருவார், அதற்கு பிறகுதான் பணத்தை தருவார். ஆகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டான்னா பணம் எப்படி வரும்னு யோசிக்காத, யார் இதை செய்வாங்க, எப்படி இது நடக்கும்னு யோசிக்காத. அவர் தந்தால் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழியை திறப்பார், உனக்காக வனாந்தரத்திலும் ஆறுகளை வர விடுவார், அற்புதங்களை செய்வார். ஆகவே சகரியா யோசிக்கிறார், இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, 20 வருஷம் இந்த ஆலயத்தை திரும்ப கட்ட முயற்சிக்கிறோமே, 20 வருஷமா முடியாது, இப்போ எப்படி நடக்கும், இத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்க, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, அதை பற்றியெல்லாம் யோசிக்காப்பா, நான் சொன்னால் நான் அதை செய்து முடிப்பேன். உன்னுடைய திறமையில அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாவற்றையும் மாற்று. 2வது வார்த்தை உனக்கு சொல்லுகிறார், ஆமாம் பெரிய பர்வதமே
நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறுவாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவன் தந்த சொப்பனை நிறைவேற முடியாதபடி அநேக தடை கற்களை நீங்கள் பார்க்கலாம், அநேக பிரச்சனைகளை பார்க்கலாம். ஒருவேளை பொருளாதார ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாவிட்டா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸா ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாவிட்டா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், உறவுகள் தடைகள், அநேக மனிதனுடைய பிரச்சனை, ஹியூமன் பீப்புள் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ, தரிசனம் நிறைவேற முடியாதபடி இருக்கக்கூடியதான லிமிட்டேஷன்ஸ் தடைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் போன வார்த்தை சொன்னது போல நீங்கள் மலையை பற்றி பேச வேண்டாம், மலையை பற்றி பர்வதத்தை பற்றி ஜெபிக்க வேண்டாம், பர்வதத்தை பார்த்து பேசுங்கள். அது அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து அப்புறமாக போக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு உண்பதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு உண்பதாக நீ சமபூமியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. உங்களால் ஆகாத ஒன்று இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், யாராகிலும் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் நீ சந்தேகப்படாமல் உன் இருதயத்தில் நீ சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் நீ சொன்னபடியே உனக்காகும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்துடனே அது பட்டு போகும் என்று சொன்னார். உன்னுடைய வியாதியை இயேசு நாமத்தில் சபி, இந்த கேன்சர் கட்டிய சபி, அது என்ன ஒரு வியாதியும் பலவீனம் இருந்தால் சபி, என்ன ஒரு தடை இருந்தால் சொல்லு, இயேசுவின் நாமத்தில் பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படியே நடக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் நின்றுச்சு. ஆமாம், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தா அப்படி அந்த மரம் ரொம்ப நாளாக ரோட்டுக்கு இடையூறாக இருந்தது. அந்த மரத்து பக்கத்தில் நிறைய பேர் வந்து நின்றுப்பாங்க, உட்காந்துப்பாங்க, விளையாடுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. அது இடையூறாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில் நின்று அந்த மரத்துக்கு நேராக கையை நீட்டி அத்தி மரத்தை பார்த்து சபித்த தேவனுடைய நாமத்தினால நான் இந்த மரம் வேரோடு பிடுங்கப்படும்படியாக கட்டளிடுகிறேன்னு சொன்னேன். ஒன்றுமே நடக்கலை. நம்ம சொல்லிட்டுமே நடக்கலையேன்னு பார்த்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு புல்டோசர் வந்துச்சு, அந்த மரத்தை முழுவதும் வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த மரம் இருந்த இடம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா டிராஃபிக் இடையூறாக இருந்ததுனால கவர்மெண்ட்டே வந்து அந்த மரத்தை முழுவதும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு அந்த மரம் இருந்த இடம் தெரியல. அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் சொன்ன மாதிரி நாமும் சொன்னால் மரம் கூட அப்படியே பிடுங்கப்படும் போல். அந்த மரம் பிடுங்கப்படும் நினைக்கல, ஆனால் அந்த மரம் முழுவதும் போய் அந்த இடம் ரோடு அகலமாகி விட்டது. நல்ல கரங்களை தட்டி ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன, சத்துருடைய பிரச்சனை என்ன, சத்துருடைய போராட்டம் என்ன, கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கா. சரி, போன வார்த்தை 2 வார்த்தை பார்த்து, இன்றைக்கு 3வது 4வது வார்த்தைகளை பார்த்து நாம் அதை ஒலிவ மரத்தையும் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சகரியாவுக்கு தேவன் கொடுத்த 3வது வாக்குத்தை தான் வாசிங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். செருபாபேலின் கைகளை இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றார், ஏப்பா நீ உன் கையினால் அஸ்திபாரம் போட்டதை உன் கையினால் கட்டி முடிக்க உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையினால் நான் எதை ஆரம்பித்தேனோ அதை முற்று முடிய கர்த்தர் நடத்தி தர வல்லவராக இருக்கிறார். நல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, என் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, என் கை அபிஷேகம் பண்ணப்பட்ட கை. இந்த கையினால் நான் எதை தொட்டாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவர்
வல்லவர். என் கையில தொட்டது நஷ்டமாகாது, என் கையில தொடுறது பாதியில நின்று போகாது. இயேசுவின் நாமத்தினால அவருடைய கிருபையினால நான் எதை செய்ய துவங்குகிறேனோ அவர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். அவருடைய பெயர் அல்பா, அவருடைய பெயர் ஒமேகா. அவர் துவக்குகிறவர், அவர் முடிக்கிறவர். இன்றைக்கு உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை அவர் துவக்கி கொண்டிருக்கிறார். எப்படி நம்முடைய பாரத பிரதமர் கொடி அசைத்து அநேக வந்தே பாரத் ட்ரெயின்ல துவக்கிறாரோ அதை விட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பச்சை கொடியை காண்பித்து இன்னைக்கு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை துவக்குகிறேன், புதிய நன்மையை துவக்குகிறேன், புதிய பிசினஸ் துவக்குகிறேன், புதிய ஆசீர்வாதத்தை துவக்குறேன். இது வரைக்கும் துவங்காம இருந்ததை இன்னைக்கு நான் துவக்கி வைக்கிறேன். இது வரைக்கும் ஆரம்பிக்காத இன்னைக்கு ஆரம்பித்து வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே கொடி அசைத்து ஏதோ ஒன்றை துவக்க வைக்கிறார். நீ யோசிக்க வேண்டாம், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் சொல்லி. ஏனென்றால் பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது, தேவன் துவக்கினதை அவர் வருவரை அவர் நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். எதையும் பாதியில விட்டு விட மாட்டார், எதையும் அறகுறையா செய்ய மாட்டார், எதையும் துவக்கிட்டு அப்புறம் செய்ய முடியலையேன்னு யோசிக்க மாட்டார். இந்த வேலையை ஆரம்பிச்சு இதுக்கு காசு இல்லையே அதை பாதியிலே நிறுத்தலான்னு யோசிக்க மாட்டார். உன் கையால் ஆரம்பித்ததை முடிக்கிற வரை அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். வீட்டை கட்ட ஆரம்பிச்ச நடுவில் நின்றுச்சு, வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுகிறாய். இன்றைக்கு உனக்கு நேராய் தேவனுடைய வார்த்தை வருகிறது, பாதியில் நின்ற வீட்டை அவர் கட்டி முடிப்பார். தேவன் ஆரம்பித்ததை பாதியில விட்டுவிட மாட்டார். அவன் பிசினஸ் ஆரம்பித்திருப்ப பணம் இல்லைன்னு சொல்லி பாதியில நிற்கும். இன்றைக்கு மீண்டும் அந்த பாதியில நிற்கிற அந்த பிசினஸ் மீண்டும் கட்டி முடிக்க, அதை துவக்கி அதை சிறப்பாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். திருமண காரியமாகட்டும், வேலை காரியமாகட்டும், பிசினஸ் காரியமாகட்டும், எதுவாக இருந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீங்க என்னில் ஆரம்பித்த அந்த நற்கிரியை சொல்லுங்க. நற்கிரியை உனக்கு ஆண்ட நன்மை தான் செய்ய விரும்புகிறார், உனக்கு தீமை செய்ய மாட்டார். சாத்தானை தடுக்க பார்த்திருக்கலாம், மண்ணை தூக்கி போட்டிருக்கலாம். ஆபிரகாம் காலத்தில் தோண்டின துறவுகளை பெலிஸ்தர் வந்து மண்ணை தூக்கி போட்டு அதை தூர்த்து போட பார்த்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த துறவை மீண்டும் தோண்டி மீண்டும் சுரக்கும் நீரூற்றுகள், பொங்கி பொங்கி வருகிற நீரூற்றுகள், அபிஷேகத்தின் நீரூற்றுகள், ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகள் வாழ்வில் பொங்கி வர கர்த்தர் கிருபை செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையால ஆரம்பித்ததை கர்த்தர் செய்ய வல்லவர், செய்து முடிக்க வல்லவர். அதை பாதியில விட்டுவிட மாட்டார். நிச்சயமா நிச்சயமா செய்ய ஆரம்பித்தவர் அவர் அல்பா, அவர் ஒமேகா. துவக்கினவர் முடிப்பார், துவக்கினவர் நிறைவேற்றுவார், துவக்கினவர் செய்து தீருவார். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தைங்க சொல்லுகிறது, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்பொழுது செருபாபேலின் கையில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். நாம் அதற்காக தான் காத்திருக்கிறோம். இந்த தலைக்கல், அஸ்திபாரக்கல் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விளக்கினக்கல், இந்த மூளைக்கல், இந்த தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக. கிருபை தலைக்கல் சொன்னால் வேலை முடிச்ச பிறகு வைக்கக்கூடிய கல் என்று சொல்லி சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. மகுடமாக வைக்கக்கூடிய கல், அது எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க, உங்கள் வாழ்க்கையை துவங்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் தடை வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதா. நல்ல கை அசைத்து சொல்லலாமே. இன்னைக்கு கிருபை சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆரம்பிச்சிங்களோ, எதெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ, எதெல்லாம் பிரச்சனை பார்க்குறீங்களோ, எதிலெல்லாம் தடையை பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் சத்துரு வந்து எதை சொல்லுகிறானோ, நல்லா 2 கை உயர்த்தி சொல்லுங்க, கிருபாண்டவரே, கிருபாண்டவரே. கிருபைனா என்ன? நீங்கள் சொல்றீங்க, ஆண்டவரே இது என்னாடி செய்ய முடியலப்பா, எனக்கு உங்கள் உதவி வேணும்,
வேணும், உங்க தயவு வருவதாக. நீங்க கையை உயர்த்தி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய தயவு இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, பிள்ளை என்னுடைய தயவை கேட்கிறாயல்ல, இந்தா என் தயவு உனக்கு அள்ளி அள்ளி தருகிற, பெற்றுக்கொள். அந்த தயவுடைய வாழ்வில வரும் பொழுது, நீங்கள் முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லும் பொழுது, எந்த பிரச்சனை வந்தாலும் சோத்திரம் சோத்திரம் துதி என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய அற்புதங்களை செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், பிசினஸ் ஆகட்டும், குடும்ப சூழ்நிலை ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், வேலை ஆகட்டும், எதிலும் ஆண்டோட கிருபையை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் உனக்கு செய்ய வல்லவர். ஆகவே தேவனுடைய வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது, செருபாபேலே உன் கைகளால் ஆரம்பித்ததை உன் கையால் கட்டி முடிப்பேன். அதுதான் என்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. என்னுடைய காலத்தில், என்னுடைய தலைமுறையில் நம்முடைய தரிசன ஆலயம் கட்டி முடிக்கப்படும். நான் அந்த ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வருவார்கள். இந்த ஆலயத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் துவக்கின, என் கையால் துவக்கினதை கர்த்தர் என் கையால் செய்து முடிப்பார். என் காலத்தில், என் தலைமுறையில் அதை காண்பேன். இந்த தரிசனம் நிறைவேறுவதை பார்ப்பேன். இந்த தரிசன ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுவதையும் ஒரு எழுப்புதல் வருவதை நான் காண்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை என் காணும். உலகம் முழுவதிலும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆலயத்தில் வந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை சாட்சியாய் பார்த்து அந்த எழுப்புதலை உலகம் எங்கும் எடுத்து செல்வார் என்று சொன்ன தேவ வாக்கு நிறைவேறுவதை நான் பார்ப்பேன். பஸ் பஸ்ஸா அநேக ஊர்கள் வந்து ஏராளமான மக்கள் அந்த புதிய ஆலயத்துக்கு வந்து அந்த இடத்துல கர்த்தரை கொண்டாடுவதை என் கண்கள் பார்க்க போகிறது. அந்த ஆலயம் நிரம்பி தேவனுடைய மகிமை இறங்கி தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டு அங்கிருந்து ஒரு எழுப்புதல் தீ புறப்பட்டு சென்று தேசம் எங்கும் பரவி சென்று அநேக ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை என் கண்கள் காணும். இதுதாங்க தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வாக்கு. அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அது நிச்சயம் நிறைவேறும். அது இனி தாமதியாது, அது பொய் சொல்லாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கை உறுதியாய் பற்றி. 4வது வார்த்தை, கடைசி வார்த்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று தேவன் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? யூதர்களுக்கு அந்த செருபாபேலின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் அற்பமாய் காணப்பட்ட. ஏனென்றால் அந்த யூதர்கள் சாலமோன் காலத்தில் கட்டின ஆலயத்தை பார்த்தாங்க. அந்த ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் 7 வருஷம் அவன் பொண்ணுனால, வெளியேறப்பட்ட கற்கனால், அலங்கரிக்கப்பட்ட கற்கனால் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டியிருந்தான். அந்த ஆலயத்தை பார்த்த யூதர்கள் அங்கே இருந்தாங்க. இந்த செருபாபேல் இன்னும் அஸ்திபாரமே போடல. இதை பார்த்த பொழுது உங்கள் மைண்டில் யோசித்தேன், சே என்ன சின்ன சர்ச்சாக இருக்குது, என்ன அற்பமான ஆரம்பமாக இருக்குது, நாங்கள் பேர்பட்ட ஆலயத்தை பார்த்தோங்க அப்படின்ட்டு நினச்சாங்க. இப்போ தான் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும் பொழுது 2 வகையான கூட்டத்தார் அங்கு இருந்தாங்க. ஒரு வகையான கூட்டத்தார் அதை பார்த்த பொழுது அழுதார்கள். இன்னொரு வகையான கூட்டத்தார் அதை பார்த்த பொழுது கம்பீரமாய் கர்த்தரை துதித்தாங்க. ஒரு கூட்டத்தார் அந்த இடத்துல அந்த ஆலயம்
அஸ்திபாரம், அதாவது சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட ஆலயம் அவ்வளவு மகிமையா இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டாங்க. வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். 2 வகையான கூட்டத்தார். ஒரு வகையான கூட்டத்தார் அழுதாங்க. சாலமோன் ஆலயம் அவ்வளோ பிரம்மாண்டமானது, நாளை இடிபட்டு கிடக்கிறது, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி. நான் இன்னொரு கூட்டத்தார் மீண்டும் கத்தர் கட்ட துவங்கினார், கத்தர் துவங்கினார் பெரிய காட்டு செய்வார் என்று ஆர்ப்பரித்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை செருபாபேலுக்கு வருகிறது. செருபாபேல அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ண வேண்டியதில்லை. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்காத, ஆரம்பம் சிம்பிளா இருக்கும். ஆனால் அந்த சிம்பிளா இருக்கிற ஆரம்பத்தை கர்த்தர் எடுத்து செய்தானா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. இப்போ என் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கலாம், இப்போ நான் சாதாரணமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இப்போதான் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போதான் துவக்கம். சொல்லுங்க, என் துவக்கமே இவ்வளவு மகிமையா இருக்குன்னா இன்னும் ஒரு சில வருஷத்துல பாருங்க கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அதிக 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 பிரகாசமா இருக்கும். இப்போ உன்னுடைய வாழ்க்கை சிம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த சிம்பிளான வாழ்க்கை நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாயானால், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு எல்லையே கிடையாது. உன்னை கர்த்தர் உயர்த்துவதற்கு எல்லையே அளவே கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உயர்த்தப்படுவான். அவனை புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, மகிமையாக உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகள் அவனை கீர்த்தியாக வைக்க வல்லவர். இன்னைக்கு நீ சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், சாதாரண பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் தேவன் மட்டும் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது. இந்த திருச்சபையில் அநேகரை பார்த்திருக்கிறேன், 50 வருஷ ஊழிய அனுபவத்தில் பலரை பார்த்திருக்கிறேன். வீட்டில் ரோட்டில் படுக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம ரோட்டில் படுத்தவங்க, வீதியில் படுத்தவங்க, திண்ணையில படுத்தவங்க இன்னைக்கு அநேக வீடுகளை கட்டி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஒரு சைக்கிள் கூட வாங்க வழி இல்லாதவங்க இன்னைக்கு பல கார்களை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தரை பற்றி கொண்டார்கள். வீடே இல்லாதவனுக்கு வீட்டை கொடுத்து, வாகனமே இல்லாதவனுக்கு வாகனத்தை கொடுத்து, இன்னைக்கு ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவருடைய பிள்ளைகளாம் நல்லா உடுத்திருக்கிறாங்க. ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனுடைய ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன். பக்கத்திற்கு கையை கொடுத்து, உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது, இயேசு ராஜா உன்னை நினைத்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வதிப்பார். உன்னுடைய கெட்ட காலம் முடிய போகிறது, உன்னுடைய கஷ்ட காலம் முடிய போகிறது, உன்னுடைய பிரச்சனை காலம் முடிய போகிறது. நீ இயேசுவை நம்பினபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசுவை நம்பினவர் பிச்சைக்காரனாவதில்லை, இயேசுவை நம்புகிறவன் தரித்திரனாவதில்லை, இயேசுவை பின்பற்றுகிற ஓட்டாண்டியா போவதில்லை. ஓட்டாண்டிகளை அரசர்களை மாற்றுகிற தேவன் தான் என்னுடைய தேவன். அவன் நல்லவர் ஐயா, அவன் நல்லவர். அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். இவனை பார்த்தா இவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, இவனை பார்த்தா மேல வருவானே சொல்ல முடியாது. ஆனால் தேவன் உன்னை நினைத்திருந்தார், உன்னை தூக்கி உயர ராஜாக்களோடு உட்கார வைப்பார். ஆரம்பம் அற்பமே. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். யோபுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, யோபு உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இப்போ நீ கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு,
கொஞ்சம் வியாதி வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கவலைப்படாதப்பா யோபு, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அவைதான் யோபை குறித்து சொல்லும்போது அவருடைய பின்னிலைமை பார்க்க, அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவருடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். ஒன்றும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசாக தடா புடலாம் ஆரம்பித்தா தடா புடான்னு கீழே விழுந்துடும். ஆமாம், சிலெல்லாம் ரொம்ப பெருசாக ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் சின்ன விதை மாறி போட்டால் அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகி கொப்புகளை விட்டு கிளைகளை விட்டு அதை படர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மெதுவாக வந்த ஆசீர்வாதம் மேலே தங்கும், துரிதமாக வந்த ஆசீர்வாதம் பறந்து போய் விடுன்னு சொல்லப்படுகிறது. அதனாடி சின்ன ஆரம்பத்தை பற்றி வருத்தப்படாத, அது அற்பமாக நினைக்காத. ஒரு குழந்தை பிறக்கும் போது அது சின்ன ஒரு அணுவாக தான் வயிற்றுக்குள்ளே உருவாகிறது, சின்ன கருமுட்டையாக அது வளர்ந்து. ஆமாம், அன்றைக்கு நான் பிரதிஷ்டை பண்ண சின்ன குட்டி குழந்தைங்க இன்றைக்கி பார்த்தா இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பெருசாக, அவ்வளோ ஜைஜாண்டிக்காக அவ்வளோ இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோவா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் ஆரம்பம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பெனி வளரும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ நினைப்பதை காட்டிலும் எண்ணுவதை காட்டிலும் கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலையே, இன்னும் எனக்கு நன்மை உண்டாகலையே, இன்னும் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்காத. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. அந்த வளர்ச்சி உன்னை பார்த்து நீ மகிழ்ச்சி அட. கர்த்தர் அதை வளர்ந்து ஆசீர்வதிக்க பண்ணுவார். ஏசியா 64:4 வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவன் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து சொல்றாரு, அவர்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள். பக்கத்தில் இருக்க கைகொடு சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பதாக உனக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ பிறக்கு முன்பதாகவே, நீ ரட்சிக்கப்படும் பொழுதே கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையா அபிஷேகம் பண்ணுகிறார், எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத அவர் உனக்கு சொன்னா நான் பிரமிச்சு போயிடுவேன். அதனால தான் உனக்கு நிறைய சொல்றது இல்லை. இப்பவே சொல்லிட்டான்னா நம்ம உனக்கு ரொம்ப பெருமை வந்து சொல்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உனக்கு சொல்லுவார், படிப்படியாக தான் உயர்த்துவார். எஸ்தர் ஒரு அநாத பிள்ளை. அவ முர்தேக்காய் பெரியப்பா வீட்டில் வளர்ந்தப்போ பெரியப்பா வீட்டில் வீட்டு வேலை எடுபடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. நினைச்சிருப்பா, நான் ஒரு அநாதை, எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. ஆனால் எஸ்தர், நீ ஒரு அநாதைன்னு சொல்லாத. உனக்காக தேவன் வைத்திருக்க திட்டம் உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்காகவே ஆண்டவர் ஒரு ராஜாத்தியா இராதபடி தள்ளி போட்டு அவருடைய இடத்தை நிரப்பதற்காக ஆண்டவர் அநேக பெண்கள் அந்த இடத்துல ராஜாவோட அரண்மனையில் கொண்டு வந்த பொழுது உன்னை தான் அதுக்காக ஏற்கனவே நியமிச்சிட்டாரு. உன்னை கொண்டு போய் அந்த அரண்மனையில் நிற்க வைத்து உன்னை கர்த்தர் அநாதை ஆகியிருந்த எஸ்தர் உன்னை 127 தேசங்களுக்கு ராஜாத்தியாய் அங்கே சிங்காசனத்தை உட்கார வைத்து தம்முடைய யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் உன்னை அநாதையாக்கினார். அதற்காக உன்னை வச்சிருந்தார். ஆனா அநாதை நீ நினைச்சு அழுதுட்டு இருந்த உன்னை ஆண்டு தூக்கி வைத்து உயர உயர வைப்பதுதான் அவருடைய திட்டம். இந்த காலையில ஒருவேளை இந்த ஆலயத்தில் சொல்லலாம், நான் ஒரு அநாதை, என்னை நினைக்க யாரும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட யாரும் இல்லை, எனக்கு எது இல்லை. உனக்காக கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ அவரை உறுதியாய் பற்றி கொண்டார். உனக்காக வைத்திருக்க திட்டங்களை உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்காக கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ரூத் புருஷன் இழந்துட்டான், செத்துட்டார். ஒரு மோவாபிய பெண் விதவையாக வருகிறார். நினைச்சிருப்பா, இனி எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, இனி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ரூத்
ஆண்டவராகிய தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார். தன் மாமியை பார்த்து சொன்னா, உன் தேவன் என் தேவன், நீ இருக்கிற நான் இருப்பேன், நீ போய் ஆராதிக்கிற சர்ச்சில் நான் கத்தரை வந்து ஆராதிப்பேன், உன்னுடைய தேவனே அல்லாமல் எனக்கு வேற தேவன் கிடையாது, அவரை நான் பின்பற்றுவேன் சொன்னா, அந்த ரூத்தை கத்த நினைத்தார். ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு அருவருக்கப்பட்ட ஸ்திரீ, அந்த ஸ்திரீ கத்தர் ஓகோன்னு உயர்த்தி சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவ அந்த அந்த போவாசுடைய தோட்டத்தில் போய் ஏதோ பிச்சையா கிடைச்சத வாங்கிட்டு வந்தவ, அவன் போட்டதை சாப்பிட்டு வந்தவ, கீழே கடந்த கதிகளை பொறுக்கனவ, இன்றைக்கு அவளை எஜமாட்டியாக கத்தர் உயர்த்தி அநேகருக்கு படி அளக்கவளாய் மாற்றி அநேக வேலைக்காரர்களுக்கு கொடுத்து அவளை இந்த இஸ்ரவேலிலேயே ஒரு மிகப்பெரிய சீமாட்டியாய் மாற்றினவர் தான் என்னுடைய தேவன். நீ அருவருக்கப்பட்ட நினைக்காதே, நீ கைவிடப்பட்ட நினைக்காதே, நீ விதவை நினைக்காதே, நீ அவரை பற்றி கொண்டால், அவரை உறுதியாய் வைத்துக் கொண்டால் உனக்கு இருக்கிற எதிர்காலம் இன்னைக்கு உனக்கு தெரியாதமா? உடைய ஆரம்பம் அற்பமே. உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். தானியேல் பாபிலோனிலிருந்து ஒரு சிறை கைதியாய் பிடித்து கொண்டு போகப்படுகிறான். அவன் யோசித்து இருந்திருப்பான், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து என்னை ஜெயில் கைதியாக கூட்டிட்டு போறாங்களே, அடிமை போல நடத்துறாங்களே, வண்டிகளுக்கு வைக்கிறாங்களே, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனால் தானியேல் உன்னை ஒரு சிறை கைதியாய் பாபிலோனுக்கு கொண்டு போயிருக்கலாம், ஆனால் உன்னை குறித்து ஒரு தேவனின் நோக்கம் உண்டு. அந்த பாபிலோன் தேசத்தில் தானியேல் சொன்னா, என்னதான் கஷ்டப்பட்டாலும் நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேயா, எந்த பாபிலோன்ல இருந்தாலும் அவரை இல்லாமல் எனக்கு வேறு தேவன் அல்ல, இந்த உலகத்தின் காய்ச்சல் தீட்டுப்படுத்த மாட்டேன், அவருக்காக வாழ்வேன், என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் சரி அவரை உறுதியாய் பின்பற்றுவேன் என்று தானியேல் தீர்மானம் பண்ணினான். தேவனை பிரியப்படுத்த, தேவனுடைய வழியில நடக்க. நடந்தது என்ன? அந்த ஒன்றுமில்லாத சிறை கைதியாய் இருந்த தானியேலை கர்த்தர் ஓகோன்னு உயர்த்தி 3 ராஜாக்களின் காலத்தில் அவனை ஒரு பிரதம மந்திரியை ஆக்கி, தானியேலுடைய சொல் அல்லாதபடி அந்த தேசத்தில் ஒன்றும் நடவாதபடி அவனை வெகுவாய் கர்த்தர் உயர்த்தினார். பக்கத்தில் பார்த்து, அற்பமான ஆரம்பம், பயங்கரமான முடிவு. ஆகவேதான் சொல்றாரு ஆகாய் 2:9 அந்த ஆலயத்தை பார்த்து சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்ல, உங்க மகிமை பெரிதா இருக்க போகிறது. முந்தின காலத்தின் மகிமையை விட இனி வருகிற நாட்களில் உனக்கு அந்த மகிமையை விளங்க பண்ணுவார். நீ களி கூறுவாய். உடைய மகிமையை மிகவும் பெரிதாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன? செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்க்கின்றது. பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய கண்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து ஸ்மைல் பண்ணி சொல்லுவாங்க, உங்களை 2 கண்ணு பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை கண்ணு பார்த்துட்டு இருக்குது? நீ எங்க போனாலும் அந்த கண்ணு உங்களை பார்க்குது. எந்த இடத்துல இருந்தால் அந்த கண்ணு பார்க்குது. அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள். 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 9ஆம் வசனம் படி சொல்கிறது. வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ராமேன் சொல்லலாமா? பக்கத்திற்கு சொல்லுங்க, உங்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு அவருடைய மகிமையை விளங்க பண்ண, உங்க மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல, உன்னை வழி நடத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு தண்ணியை காண்பிக்க, உனக்கு தேவையானது தர அவருடைய கண்கள் உன் பேரில் பதிக்கப்பட்டிருக்கிறது. செருபாபேலின் கையில் இருக்கிற இந்த தூக்கு நூலை பார்த்த கண்கள், இவன் எப்படி கட்ட போறான், அவனுக்கு எப்படி உதவி செய்வன்னு சொல்லி பார்த்த அதே கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அப்படியே அவர் 4 வாக்கு தத்துவம், தீர்க்கமான வாக்கு தத்துவங்களை கொடுக்கும்போது மீண்டும் சகரியா கேட்கிறார். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்? ஆண்டவரே, இவைகள் என்ன, இவைகள் அர்த்தம் என்ன? சகரியா பார்த்த பொழுது ஒரு பொன் குத்து விளக்கு, அந்த பொன் குத்து விளக்கு பக்கத்தில் 2 ஒலிவ மரங்கள். இந்த 2 ஒலிவ மரத்திலிருந்து பொற்குழாய்கள் வழியாக அந்த குத்து விளக்கு என்ன போயிட்டே இருக்கு.
சகரியா குறை கேள்வி, யார் இந்த ஒலிவ மரங்கள், இந்த ஒலிவ கிளைகள் யார்? ஆரம்பத்திலேயே 5ஆம் வசனத்தில் கேட்டார், தூதன் பதில் சொல்ல மீண்டும் கேட்கிறார், இந்த ஒலிவ மரங்கள் யாருன்னு சொல்லி. வாசிங் கடைசி வசனத்தை வாசிங், சகரியா 4 கடைசி. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? சகரியாவின் கேள்விக்கு ஆண்டவர் அழகா பதில். இவர்கள் இரண்டும் சர்வலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் நிற்கிற 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தரிசனத்திலே குத்து விளக்கை பார்க்கிறான். இந்த குத்து விளக்கு பக்கமாய் 2 ஒலிவ மரங்களை பார்க்கிறான். இந்த 2 ஒலிவ மரங்களிலிருந்து பொற்குழாய்கள் வழியாக பொன்மயமான ஒலிவ எண்ணெய் அந்த குத்து விளக்கிற்குள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த குத்து விளக்கு நன்றாய் பிரகாசமாய் எரிகிறது. அப்பா சகரியா கேட்டபொழுது தேவன் சொல்றாரு, அந்த 2 பேர் யார் தெரியுமா? அவர்கள் தான் என் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரமா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அந்த குத்து விளக்குக்குள் போனாதான் அந்த குத்து விளக்கு பிரகாசமா எரிய முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரிகள் எண்ணெய் ஊற்றினாங்க. ஆனா சகரியா கண்ட தரிசனத்தில் ஆசாரிகள் எண்ணெய் ஊற்றவில்லை. அந்த ஒலிவ மரத்திலிருந்து அந்த எண்ணெய் அப்படியே அந்த குழாய்கள் வழியாக அந்த பொன்மயமான குத்து விளக்குக்குள் போனபடினால அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசித்தது. அந்த குத்து விளக்கு யார் என்று கேட்ட பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாய் பதில் வருகிறது. வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அடுத்து சில வசனம் சொல்லும்போது அவர்கள் வானத்தை அடைக்க, மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க, எல்லாவற்றையும் அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேங்கிறார். இந்த 2 ஒலிவ மரங்கள் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். அவர்கள் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை அந்த பொன்மயமான குத்து விளக்கிற்குள் ஊற்றி கொண்டே இருக்கிறபடினால் அவள் பிரகாசிப்பார்கள். அப்படின்னு சொன்னா அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டும்னா இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அந்த குத்து விளக்குக்குள் இறங்கி வர வேண்டும். இந்த 2 ஒலிவ மரங்கள் யார்? அது உங்களை குறிக்கிறது, அது ஜெப வீரர்களை குறிக்கிறது, அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறிக்கிறது, அது தேவனுடைய ஆலயத்தில் இரவு பகலாய் நின்று ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை குறிக்கிறது. ஆண்டவருடைய பிரசனத்தில் நின்று ஆண்டவரே இந்த இடித்து பிழிந்த எண்ணெய் என சபைக்குள்ள ஊற்றி கொண்டே இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறவர்களை குறிக்கிறது. அப்படி ஜெபித்தாதான் அந்த கட்டடம் கட்ட முடியும். அப்படி ஜெபித்தாதான் அந்த ஆலயம் பிரகாசமாக இருக்க முடியும். ஆண்டவர் சில ஜெப வீரர்களை தேடுகிறார், சில ஜாமக்காரை தேடுகிறார். ஆண்டவரே, நான் அந்த ஜெப வீரனாக இருக்க விரும்புகிறேன், நான் அந்த ஒலிவ மரமாக இருக்க விரும்புகிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். நல்லா கையசைத்து சொல்லுங்க, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். உன் வேலை என்னங்க? தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தில் இரவு பகலாய் நிற்கிறவர்கள், தேவ சமூகத்தில் இரவு பகலாய் நின்று அவருடைய ஜபத்தினால, அவருடைய உபவாசத்தினால, அவருடைய அதிகாலை ஜபத்தினால, அவருடைய ஜாமங்காக்கிற ஜபத்தினால அந்த ஃப்ரெஷ் அபிஷேக எண்ணெயை அந்த தீபத்தில் ஊற்றி கொண்டே இருக்கிறபடினால சபையில அற்புதங்கள் நடக்கிறது, சபையில தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, சபையில தேவனுடைய கிரிகள் நடக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? 2 பேர் நின்று கொண்டு அந்த இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை அந்த விளக்குகளை ஊற்றி கொண்டே இருக்கிறபடியால் தான் தேவனுடைய பலத்த கிரிகள்
அற்புதங்கள் காணப்படுகிறது. இந்த நாட்களில் தேவன் நம்முடைய சபையில் ஒரு விசேஷத்தை ஜெப அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு வருகிறார். அதிகாலை தோறும் ஒவ்வொரு டிவிஷன் சார்பாக காலையிலே ஜெபம் 5:30 மணியிலிருந்து 6 மணி முடிய நடக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காலையில் 5 மணிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. காலையில் 5:30 மணிக்கு என்ன பண்றீங்க? உங்க ஏரியா பாஸ்டரோடு கூட சேர்ந்து ஏன் ஆலயத்தில் வந்து 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது? காலையில 5 மணிக்கு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கொசு உங்களை நிறைய கடிப்பதாக, மூட்டைப்பூச்சி பக்கமா உங்களை தேடி வருவதாக. 5:30 மணிக்கு எழும்புங்க. 5:30 மணிக்கு ஆலயத்துக்கு ஓடி வாங்க. 5:30 மணிக்கு முழங்கால் இல்லைங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரோடு சேர்ந்து, ஆண்டவரே எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வேண்டும், இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும், சபையே இல்லாத இடங்களில் சபை ஆரம்பிக்கப்படுவதாக கையை உயர்த்தி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவரே எங்க சபையில வாரந்தோறும் அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக. சில ஜாமக்கார முத்தரிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். சில ஒளிவு மரங்களை தேடி வந்திருக்கிறார். எந்த ஒளிவு மரம் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று அந்த இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கும் சொல்லி பார்க்கிறார். கையை ஓட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவீராக, அந்த ஜெப அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவீராக, அந்த ஃப்ரெஷ் அனாயிட்டிங் எனக்கு தருவீராக. இரவு நேரத்தில் 11 மணியிலிருந்து 12 மணி முடிய 1 மணி நேரம் ஜாமக்காக்கள் தேவை. நான் ஒரு ஜாமக்காரனா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே, அந்த ஒளிவை எண்ணெய் ஊற்ற விரும்புறேன். உன்னை அர்ப்பணித்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எழும்பி நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அந்த எண்ணெய் உங்கள் மேலே வந்தால் அது 7 காரியங்களை செய்யும். அந்த எண்ணெய் அந்த உராய்ச்சலை தடுக்கும். அந்த எண்ணெய் உங்கள் மேலே வரும் பொழுது அது சாதாரண எண்ணெய் அல்ல, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய், அது விசேஷித்த எண்ணெய், அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற எண்ணெய். அந்த எண்ணெய் மாதிரி யாரும் செய்ய முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த எண்ணெய் என் வாழ்க்கையில் தேவை ஆண்டவரே, அந்த எண்ணெய் எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த எண்ணெய் உன்னை அந்த உராட்சைகளை மாற்றி விடும். அந்த எண்ணெய் உன் வாழ்வில் வரும் பொழுது அந்த எல்லா விதமான கரமுறை, அந்த கசப்பான காரியங்கள்லாம் அகன்று போய் உன்னை ஃப்ரெஷ்ஷா புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த எண்ணெய் உன் மேலே வரும் பொழுது அந்த எண்ணெய் உன்னை குணமாக்கும். அந்த எண்ணெய் மேலே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒளி தரும். அந்த எண்ணெய் வாழ்க்கையில வரும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில அந்த குளிர்ந்த காரியத்தெல்லாம் மாற்றி உன்னை சூடாக்கும். அந்த எண்ணெய் உனக்கு வலிமை தரும். அந்த எண்ணெய் உன்னை அலங்கரிக்கும். அந்த எண்ணெய் உன்னை மெருகூட்டும். அதுதான் தெய்வீக எண்ணெய். நல்ல 2 கையும் உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே இன்றைக்கு அந்த பரிசுத்த எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணுவீராக, பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்புவீராக. நீ எரிந்து பிரகாசிக்க வேண்டும்னா, நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்க வேண்டும்னா, நீ தான் ஒரு குத்து விளக்கு. குத்து விளக்காய் இருக்கிற நீ அந்த தேவ வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அந்த எண்ணெய் உனக்குள் இறங்கி வர வேண்டும். அந்த அபிஷேக எண்ணெய் உனக்குள் இறங்கி வர வேண்டும். அந்த அபிஷேக எண்ணெய் உங்களுக்குள்ள எப்படி வரும்னு சொன்னா, நீங்க நல்ல கையை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க, ஆவிலே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ளா ஒரு எண்ணெய் இறங்கி வடிந்து கொண்டிருக்கிறது. அது தெய்வீக எண்ணெய், அது அபிஷேகத்தின் எண்ணெய், அதுனை சுகமாக்குற எண்ணெய், அதுனை ஆசீர்வதிக்கிற எண்ணெய், அதுனை விடுவிக்கிற எண்ணெய், அது உனக்காக வழிகளை திறக்கிற எண்ணெய், அது உனக்கு ஞானத்தை தருகிற எண்ணெய், அது உனக்கு ஆலோசனை தருகிற எண்ணெய். அது தெய்வீக எண்ணெய், அது ஆசீர்வாதத்தின் எண்ணெய். அது வேற எங்கேயும் கிடைக்காது. அது தேவ பிரசன்னத்தில் நின்று உன் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த புதிய எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க, அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தாவீது கேட்டான், ஆண்டவரே என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. பழைய எண்ணெயின் அபிஷேகம் அல்ல, எனக்கு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஒரு நியூ அனாயிண்டிங் இன்னைக்கு கர்த்தருக்கு தர விரும்புகிறார். நல்ல 2 கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில சில நிமிடம் கேளுங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அந்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது தடைகள் விலகும், பர்வதங்கள் அகன்று போகும், வழிகள் பிறக்கும். உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். உனக்கென்று பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உனக்கென்று நன்மைகள் தேடி வரப்போகிறது. உன்னை கர்த்தர் ஓஹோன்னு ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஷபாராதுனா மராபாலாரியா ரிகாபாலா ரமா ஷக்காலா ரிகாபாலா ரமா ஷக்கா
ரிகா தூனா மரியாம் தனா ரிகால ரமா ஷகா ரிகா தூனா மஹா ரந்துனா மகந்துனா மஹா ரிகா பாலா ரமா ஷகா ரிகா தூனா மலா. பலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார், பலரோடு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியாதபடி சில தடைகள் காணப்பட்டது, சில பர்வதங்கள் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய தெய்வீக வல்லமையினால அந்த தடைகளை அகற்றி கொண்டிருக்கிறார். நீ கையை உயர்த்தி கிருபை கிருபைன்னு சொல்லிக் கொண்டே இரு. கிருபை உண்டாவதாக. இதுவரைக்கும் இருந்த பல தடைகள் இன்றைக்கு அகற்றப்படுகிறத காண்கிறேன். அநேக பர்வதங்கள் சாய்ந்து கீழே போவதை பார்க்கிறேன். உனக்காக வழி இல்லாத இடத்துல வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவதை காண்கிறேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உடைய பிசினஸுக்காக வழி திறக்கும். உடைய திருமணம் தடைபட்டு இருந்தது, இன்னைக்கு அந்த தடையை கர்த்தர் உடைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அந்த தடையை உடைத்து உடைய திருமணங்கள் நடப்பதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உடைய பிசினஸ் இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து உனக்காக வழியை திறந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அற்புதத்தை பெற்றுக்கொள். இன்றைக்கு உன் கையை அபிஷேகம் பண்ணுகிறார். உனக்குள்ள ஞானத்தை தருகிறார், திட்டங்களை தருகிறார், தெய்வீக தெளிவை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார். இதை செய், இப்படி செய் உனக்கு கற்று தருகிறார். உடைய கண்கள் உண்மையில் இறங்கி வருகிறது. அவருடைய கண்கள் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. ஷாபா லரந்தானா மகந்தானா. உடைய கையில் ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. உடைய கையில் ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்கி வருகிறது. அவன் கையினால் கையை தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பாய். இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பாய். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அது தோன்றும். இதுவரைக்கும் செய்யாத புதிய காரியத்தை உனக்கு செய்ய வல்லவர். 70 வருஷமா கட்ட முடியாத அந்த நெகேமியா காலத்தில் அந்த அலங்கத்தை 52 நாட்களிலே தேவன் அவருக்கு கட்டி கொடுத்தார். உனக்கு அடுத்த வருகிற 52 நாட்களில் தேவன் ஏதாகிலும் ஒரு விசேஷித்த அற்புதத்தை உனக்கு செய்ய வல்லவர். இதுவரை தடைப்பட்ட அநேக காரியங்கள் உடைய ஆலங்கம் திரும்ப எடுத்து கட்டப்படும். உடைய மதில் திரும்ப எடுத்து கட்டப்படும். உடைய குடும்பம் திரும்ப எடுத்து கட்டப்படும். உடைய பிசினஸ் திரும்ப எடுத்து கட்டப்படும். நஷ்டப்பட்டவைகள், தீக்கிரையாக்கப்பட்டவைகள், சத்துரு கெடுத்து போட்டவர்கள் இன்னும் 52 நாட்களில் உனக்கு ஒரு டர்ன் அரவுண்ட், திருப்பு முனை கத்த தருவார். திருப்பு முனை கத்த தருவார். அந்த அழிவை நோக்கி போய்கொண்ட இடத்தை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வாதத்தை நோக்கி ஒரு திருப்பு முனையை கர்த்தருக்கு கட்டளிடுவாராக. ஷபாலா ராபாகா ருஷகதா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்பதை நீங்கள் அறியும்படி இந்த காரியங்கள் நடக்கும் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அதை உனக்கு நடக்கும்படியாய் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.